தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கார், 4ல் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் ருண ரோக சத்ருன்ற இடத்துல 4 கிரகங்களினுடைய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதி சுக்கிரனும் 14ஆம் தேதி புதனும் 15ஆம் தேதி சூரியனும் போயிடுறாங்க. புதன் மறுபடியும் இந்த மாத கடைசியில் கடகத்துக்கு வந்துடுறார். உங்களுடைய 10ஆம் வீட்டில் கேது இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே. சனி பகவான் 3ஆம் வீட்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி செவ்வாயை தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்க்குது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். இந்த விஷயத்தில் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபுமே தான். பட் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட ஓடி உங்களுக்கு உதவுவாங்க. ஆனால் அவர் இப்போ நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டும்போது அவர் ஊரில் இருக்க மாட்டார். இது நீங்கள் ஆரோக்கியமாக கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி டாக்டர் இருப்பார். இப்போது திடீர்னு பயங்கரமான ஃபீவர், என்னன்னே தெரியல, ஆனால் சரின்னு போனால் அவர் அப்ராட் போயிருப்பார், நாட் ரீச்சபிளில் இருப்பார். அப்போது உங்களால் எதுவுமே எடுக்க முடியாமல், முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டைட்டில். ஸோ அந்த தடுமாற்றம் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, கை கொடுக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் பழி சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப இருப்பாங்க. இதில் என்னென்னா, யாராக இருந்தாலுமே நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்களோ இல்லையோ, குரு தான் உங்களுடைய ராசிநாதன். ஸோ நீங்கள் எதிரியாக நினைக்கிறது குறைவு. ஆனால் உங்களை எதிரியாக நினச்சவங்க அந்த ரீசன்னால் நீங்கள் யார் மனசாவது புண்படுத்தியிருக்கலாம், அல்லது நீங்கள் புண்படுத்துறீங்கன்னு தெரியாமல் கூட புண்படுத்தியிருக்கலாம். அவங்கெல்லாம் இப்போ ஒத்து சேரி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பட் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா குருனுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்க்குது. ஸோ அதனால குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸுன்றது இப்போ பண்ணவே வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்புன்ற வார்த்தைகள் இப்போ குழந்தைகளிடம் உங்களுக்கு செல்லாது. உங்கள் மேலே வெறுப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல குழந்தைகளோடையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ குழந்தைங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வரலாம். அந்த இடத்துல ரொம்ப பக்குவமாக பேசி, கண்ணா ஓகேடா, உனக்கு இப்போ தெரியலை, ஆனால் இப்படி தாண்டான்னு சொல்லி சாந்தமாக அவங்களுக்கு புரிய வைங்க. இது 1 மாத பலன் தானே, அடுத்த மாதம் நீங்கள் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம், கண்டிப்பு குழந்தைகளிடத்தில் வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக போச்சுன்னா இப்போ குழந்தைங்க உங்களோட வாழ்நாள் முழுக்க பேசாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு தூரமாக போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் எடுத்தால் கூட அடித்தா கூட பேச மாட்டாங்க. எப்பயுமே நம்ம இந்தியர்களுடைய வளர்ப்பே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக தான். குடும்பம் அப்படின்றத விட குழந்தைகளுக்காகத்தான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தைங்க அப்படி இருந்தால் எந்த தாய் தந்தையர்னாலும் மனசார நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஸோ குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். அந்த பிரச்சனைகளை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட மேபி உங்களுடைய விரோதியை பற்றி உங்களோட பேசியிருப்பாங்க. அந்த விரோதத்தன்மையை நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஆமாம், அவங்க அப்படித்தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இது அதுன்னு சொல்லி ஏதாவது அவங்கள பற்றி நீங்கள் இவங்ககிட்ட விமர்சிச்சிருப்பீங்க. அந்த விமர்சனத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் விரோதிக்கிட்டேயே கொடுத்து இதன் மூலிமா உங்களை மிரட்டி, இங்கே அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்றத விட அதை வச்சு உங்களையே மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கும், கடன் வாங்குவதற்கும், பணத்தை எதிர்பார்ப்பதற்கும், இந்த மாதிரி சுற்றி நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த 6ஆம் வீட்டில் 4 கூட்டு கிரக சேர்க்கையினுடைய பாயிண்ட். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பக்குவமாக நீங்கள் ப்ரொசீட்
பண்ணி இவங்கள நம்பாமல் அவங்களுக்கே ஒரு கால் பண்ணி அப்போ இங்கே வந்து பேசினாங்க, அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, நீ எனக்கு பண்ணது வச்சது எல்லாம், அதனால நான் வந்து ஜஸ்ட் சில வார்த்தைகள் சொல்லியிருக்கேன், மனசில் எதுவும் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல டைரக்ட் ஆக்சஸில் மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல டெக்னிக்காக நீங்கள் மூவ் பண்ணணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம், அவங்க தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் பண்ணலாம், ப்ராங்க் கால்ஸ் வரலாம், இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து ஸ்மூத்தாக போயிடணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் தாய்கிட்ட கூட மனசை விட்டு பேச முடியாத ஒரு நிலை. சூரியன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார், தகப்பனார்கிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலை. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் ஒரு சிக்கல்கள் வரக்கூடிய மாதமாகவே இருக்குது. பட் பெருசாக ஏன்னா குழந்தைகளால் தந்தையிடம் தாயிடம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மனசில் ரொம்பவே பதப்பதக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யார்கிட்டயோ நீங்கள் பேசியிருப்பீங்க, அவங்க அதை வச்சு இப்போ மிரட்டக்கூடிய காலகட்டம். ஸோ எதுலேயுமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கணும். மிரட்டுறாங்கன்றதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த ஒரு 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா பல ரூபத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். குரு பகவானுக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைங்க, தட்சிணாமூர்த்திகிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைங்க. குரு உங்கள் மனசுக்கு பிடிச்சவர், அவர் சாய்பாபாவாக இருக்கலாம், சங்கராச்சாரியாராக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய திருவடி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோ கலர் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. எதையுமே நெகட்டிவிட்டியை பெருசுப்படுத்தாமல் லீஸ்ட் பாதர்டாக இருங்க, தானாக அது விலகி போயிடும். இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்போது கடகராசி, அங்கே குரு வந்து கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் குருவுக்கு அது 3ஆவது வீடு. உங்களுடைய 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஸோ சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அதோடு உங்களுடைய திசாபுத்தியும் கணக்கிட்டு எதுவுமே பாசிட்டிவாக கண்டிப்பாக மூவ் பண்ண வேண்டாம். ஒரு டாக்குமெண்ட் சைனிங் அது யாராவது உங்களை மிரட்டுறாங்கன்னா அவங்களோட போய் பேசுறது செய்கிறது அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு கோ ஆன் த ஃப்ளோ. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் கிட்ட ஒர்க்குறவங்க கிட்ட சீக்ரெட்ஸ் எதுவும் பகிர்ந்துக்காமல் சிரிச்ச முகத்தோட இந்த மாதத்தை கடந்து வந்துடுங்க. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.